ஹலோ கைஸ், இன்றைக்கி எங்களோட ஃப்ரெண்டோட வீட்டிலேருந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்களுமே போயிருந்தோம். இந்த பிளேஸோட நேம் வந்து நார்த் கேரோலினா. இங்கே வந்து ஓன் ஹவுஸஸ் அதிகம் இந்த பிளேஸை பொறுத்த வரைக்கும். அப்போதைக்கு நான் போயிட்டுருக்கப்போ அங்கே ஒரு முயல்குட்டி அழகாக குறுன்னு உட்காந்து என்னையவே பார்த்துட்டு இருந்தது. நானும் அதை அப்படியே பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். என்னன்னு தெரியல, துள்ளி குதிச்சு ஓட ஆரம்பிச்சிருச்சு. சரி திரும்பவும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தள்ளி உட்காந்து அழகாக பார்த்துட்டு இருந்தது. நானும் சரி அதை ரொம்ப டிஸ்டர்ப்லாம் பண்ணக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு நானுமே எங்கிட்டு வந்துட்டேன். எங்கெல்லாம் ஒவ்வொருத்தவங்க வீட்டுக்கு முன்னாடியுமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான பூச்செடிகள் வச்சு வளர்த்து வச்சுருந்தாங்க. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதில் அவ்வளோ பூக்களுமே இருந்தது. நானும் எங்கள் வீட்டில் வந்து ரோஸ் செடி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே ஒரு ரோஸ் செடியெல்லாம் வளர்த்தேன். பட் அது அவ்வளோக்குலாம் பூக்கலை. நானும் அதை விழுந்து கவனித்தேன். ஆனால் இங்கே பூத்திருக்க மாதிரி அங்கே பூக்கலை. ஒவ்வொரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி தான் பூக்கும் போல். எனக்கு இங்கே பூத்திருந்த பூக்கள் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. கொத்து அழகாகவே இருந்தது. இருங்க உங்களுக்கு நான் கூட ஒன்று பறித்து காமிக்கிறேன் பாருங்கள். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. நாங்கள் அப்படியே வாக்கிங் தான் போயிட்டுருந்தோம். அப்போதைக்கு வந்து 2 டாக் குறுன்னு எங்களையே பார்த்துட்டு போயிட்டு இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு இங்கிட்டு வந்தால் ஒயிட் கலரில் ஃப்ளார் இருந்தது. இந்த ஃப்ளாரோட நேம் ஒன்று சொன்னாங்க, பட் நான் மறந்துட்டேன். உங்களுக்கு எதுவும் இந்த ஃப்ளாரோட நேம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது இங்கே ஈவினிங் சன்செட் ஆகிட்டு இருந்தது. போகிற வழியில் எங்கேயுமே முல்லைப்பூச்செடிகளாக இருந்ததுங்க. போகிறப்ப ஆளையே தூக்குது வாசம். அப்படி ஒரு வாசம். நானும் அந்த முல்லைப்பூலாம் பறிச்சுட்டு அதெல்லாம் நுகர்ந்து பார்த்துட்டு இருந்தேன். நாங்கள் இந்த ட்ரையல்ஸ் வழியாக தான் வாக் பண்ணி போயிட்டுருந்தோம். ரைட் சைடில் வந்து வீடும், லெஃப்ட் சைடில் ஒரு ஆறுமே இருந்தது. அந்த ஆறில் கம்மியாக தான் தண்ணி போயிட்டு இருந்தது. இருந்தாலும் அதில் வந்து ஒரு சவுண்டு மட அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்டுகிட்டே இருந்தது. அதை கேட்டுட்டு நடக்கவே நல்லா இருந்தது. அதாவது மேட்லேருந்து கொஞ்சம் பள்ளத்துக்கு வரும்ல, அந்த தண்ணி வந்து கொஞ்சம் மடன்னு கல்லில் பட்டு அந்த சவுண்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லலாம். நாங்கள் அப்படியே வாக் பண்ணி போயிட்டுருந்தோம். இங்கே வந்து கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமே 2 சைடு ஃபுல்லாமே மரமாக தான் இருந்தது. என்னமோ ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே போன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். இங்கே வந்து வாசமாக இருந்தது. இந்த பாதையில் நடந்து போகிறப்பே என்னடா அப்படின்னு பார்த்தா அங்கே ஒரு பூ பூத்திருந்தது. இந்த பூவோட பேர்லாம் எனக்கு என்னன்னு தெரியாது. பட் முல்லைப்பூ அப்படின்னா நான் கண்டுபிடிச்சிருவேன். இந்த பூ வந்து எனக்கு அப்படிலாம் தெரில. இப்போ வந்து இங்கே ஈவினிங் டைம் ஆகுது. அதாவது நைட்னே சொல்லலாம். 7:30 அந்த டைம் தான் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து நிலாவுமே தெரியுது, ப்ளஸ் சூரியனுமே சன்செட் ஆகிட்டுருக்கு. இங்கே வந்து 8 o'clock போல் தான் இருட்டே ஆகும். இங்கே வந்து ஒரு வீட்டில் வந்து ஃப்ளார் வளர்த்துட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வந்து கேப்சர் பண்ணேன். இருந்ததில் வந்து லேக்கில் ஃபவுண்டைன் சூப்பராக இருந்தது. ஃபிஷ்லாம் கேப்சர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படியே நடந்து போனால் இங்கே வந்து அவ்வளோ ஒரு வாசம்னு சொல்லணுங்க. இந்த பூவிலேருந்து அவ்வளோ ஒரு வாசம் வந்தது. நானும் என்னடா பூ அப்படின்னு சொல்லிட்டு போய் பக்கத்தில் பார்க்க ஆரம்பித்தேன். அங்கே பார்த்துருந்தல அதே பூ தாங்க. ஆனால் அவ்வளோ ஒரு வாசம். இந்த சைடு ஃபுல்லாக தானாகவே அந்த பூ வந்து ஃபுல்லாக மலர்ந்துருந்தது. ஒருத்தவங்க முன்னாடி ஸ்கேட்டிங் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அப்போ தான் என் ஃப்ரெண்டு சொன்னாங்க, என்ன ஒரு பேலன்ஸ் பார்த்தியா, நம்மளாக இருந்தால் நேரம் இந்த ஆற்றுக்குள்ளே விட்டுருப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஸ்கேட்டிங் தெரிஞ்சால் தானே அதை எடுக்கவே அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டேன். நான் பாட்டுக்கு வந்துட்டேன். இங்கே வந்து ஃபிஷ் கேப்சர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இது பார்த்திங்களா, ஒரு குட்டி பைக்கு. இந்த பைக்கில் தான் அந்த 2 குட்டி பசங்களும் வந்து ஃபிஷ் பிடிச்சிட்டு இருந்தாங்க. லேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதனால நாங்களுமே வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அந்த பாதையிலே ரிட்டன். இங்கே வந்து சைக்கிளை வந்து சைக்கிள் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. அதை வந்து பைக் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இங்கே மோஸ்ட் ஆஃப் தி யங் ஸ்டூடெண்ட் வந்து இந்த பைக் தான் யூஸ் பண்ணுவாங்க. இங்கே வந்து நான் போகிற வழியில் ஒரு ரோஸ் செடி பார்த்தேங்க. இது ரோஜா செடின்லாம் சொல்ல முடியாது, ரோஜா மரம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவ்வளோ பூக்கள் அதில் பூத்துருக்குங்க. 1 2 அவ்வளோ இது எண்ணியே பார்க்க முடியாது, அந்தளவுக்கு பூத்துருக்கு. இதில் வந்து நான் உங்களுக்கு பாதி தான் காட்டுறேன். இன்னும் அந்த சைடும் வேறு இருக்குது. நான் அதெல்லாம் காட்டல, சும்மா ஒரு சைடு மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அப்படியே ரோஜா வனம் மாதிரி இருக்குல்லங்க. ஆனால் இது ஒரு செடி தான். அந்த ஒரு செடி இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு. எனக்கு ரொம்பவே அது பிடிச்சிருந்தது. நானுமே 4-5 பறிச்சுட்டு வந்துட்டேன். இங்கே யாருமே அந்த பூவை தலையிலலாம் பறித்து வைக்கல. அழகுக்காக மட்டும்தான் முன்னாடி வச்சுருந்தாங்க. நாங்கள் அந்த பூவெல்லாம் தலையில் பறித்து வச்சுட்டு போனோம். போகிற வழியில் தான் இருந்தது. அப்படியே நாங்களும் வீட்டுக்கு போயிட்டு கிளம்பிட்டோம்.